ஒரு ரிசோர்ஸ் பாலிசியும், ஒரு ஐஏஎம் பாலிசிக்கும் உள்ள வித்தியாசத்த பாலிசி லெவல்ல குயிக்கா புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பார்க்குறீங்கன்னா, இந்த S3 பக்கெட்டுக்கு ஒரு ரிசோர்ஸ் பாலிசி ஆட் பண்ணியிருக்கோம். பேசிக்கா ரிசோர்ஸ் பாலிசிங்கிறது நம்ம இங்க இந்த பாலிசி ஜெனரேட்டர்ல கவனிச்சிங்கன்னா, ஐஎம் பாலிசின்னு சூஸ் பண்ணா வந்து பிரின்சிபல் இருக்காது. அதே இது இங்க இருக்கிற ரிசோர்ஸ் பாலிசி. ஸோ S3 பக்கெட்டுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். SNS, VPC, SQSக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிரின்சிபல்ன்னு இருக்கும். இதே இது ஐஎம் பாலிசிய பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரின்சிபல்ங்கிறது இருக்காது. இது ஏன்னா வந்து ஐஎம் பாலிசிய நம்ம யூசர், ரோல், குரூப்ஸுக்கு அட்டாச் பண்ணுவோம். இத வந்து நம்ம அந்த ரிசோர்ஸஸ்க்கு அட்டாச் பண்ணுறதுனால பிரின்சிபல்ங்கிற இந்த ஃபீல்ட பார்க்கலாம். ஸோ இந்த பிரின்சிபல் ஃபீல்டில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஐஏஎம் யூசரு, ரோலு, இல்லைனா இன்னொரு AWS அக்கௌண்ட்டு, இன்னொரு சர்வீஸு, இல்லைனா வந்து ஃபெடரேட்டர் SAML அத்தென்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ARN URL, இல்லைனா அதை பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இது பேசிக்காக வந்து எந்த ரிசோர்ஸ் வந்து அந்த பக்கெட்டையோ SNS டாப்பிக்கையோ ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம பாலிசி லெவலில் டிஃபைன் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த பிரின்சிபல்ங்கிற டேர்ம் தான் அந்த பாலிசி லெவலில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்.